இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பக்கத்துலேயும் போய் பார்ப்போம். காட்டுறேன் எத்தனை யானைன்னு பாருங்கள். அப்பா, இது எல்லாமே மண் மேலே அள்ளி போட்டுருக்குது பாருங்கள். இது யானை வந்து படுத்து கிடக்குது பாருங்கள். அதை ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. காட்டினா தான் அந்த யானை குளிக்கிற இடத்துக்கு உள்ளே போய் பார்க்க விடுவாங்க. அதனால் நீங்கள் டிக்கெட் எடுக்க போகும்போது அது இற தேடி தான் வருது. என் மண்ணலி போட்டு பாருங்க. நண்பர்களை, நானஸ் பாக் இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. நம்ம ஸ்ரீலங்காவுக்கு வந்து தொடர்ச்சி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இன்றைக்கி நம்ம இலங்கையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னவலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு வந்திருக்கோங்க. இந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய யானைகள் சரணாலயம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட யானைகள் இங்கே வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பின்னவலை யானைகள் சரணாலயத்தில் என்னென்னலாம் இருக்குது, என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். இது வந்து நம்ம மருமகன், என்னுடைய பேரன்னு சொல்லலாம். பல முறை வரும். இவரும் என் கூட வந்திருக்காரு. அது ஒரு வாப்பா ஹிக்காமல் வந்திருக்காரு. அவங்களோட சேர்ந்து தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். ஹாய் சொல்லிடுங்க ராஜா. இவர் தான் ஹிக்காம், நம்ம மருமகன். இவரோட தான் வந்திருக்கேன். இவர் தான் கூப்பிட்டு வந்தார் இந்த இடத்துக்கு. நம்ம ஆல்ரெடி நிறையா ஒரு வாட்டி வந்திருக்கேன் 12 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நம்ம வந்து டிக்கெட் எடுக்க போகிறோம். டிக்கெட் கவுண்டருக்கு இங்கே வந்து இந்தியன்ஸுக்கு, ஃபாரினர்ஸுக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேட் வச்சுருக்காங்க. என்ன மாதிரி ரேட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதெல்லாம் அதோட டைம் பாருங்கள், எந்தெந்த டயத்தில் வரும் அப்படின்னு. காலைல 8:30 மணிக்கு ஓப்பன் பண்ணி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இருக்குமா. இப்போ டிக்கெட் கவுண்டர் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் உங்களுக்கு வந்து ஃபாரின் அடல்ட் சார்க் கண்ட்ரி இருந்துச்சுன்னா $10 தான். நம்மளாம் இந்தியாவெலாம் சார்க் கண்ட்ரியில் வரும். அதனால் $10 வரும். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து $5. இதே வேறு நாடு இருந்துச்சுன்னு சொன்னால் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்னா $20. பெரிய ஆளுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு $10. இப்போ நான் ஒரு ஆள் இந்தியா, மற்ற 2 பேரும் ஸ்ரீலங்கா. ஐயா இந்தியன் தேக்காய், ஸ்ரீலங்கா தேக்காய். ஆமாம், என் பாஸ்போர்ட் என்ன ஃபோட்டோ வைக்க பிரச்சனை என்னன்னு அதுக்கு வந்து நம்ம பாஸ்போர்ட்டை கொடுக்கணுமா, அந்த நம்பர் என்ட்ரி பண்ணுறதுக்கு. நான் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வரல, ஃபோட்டோவில் தான் வச்சுருக்கேன். அதை காட்டிக்கிறோம் உங்களுக்கு. டெலிஃபோன் பல்லாட்டு என்ன கேட்டது இதே கேட்ட நீ लोकल देखाय सार कडाल देखाय ಏನು ಯಾರ ಪುಡಿಯಕ್ಕೆ ಹಾಗೆ ಬಾಗೆ ನೀವು ಆಡ್ದೋ ಸೇಮ್ ತಿನ್ನೋದು நானே அவங்கள்ட்ட கேட்டேன் லீவ் நாள் எதுவும் இருக்கான்னு கேட்டேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. துந்தாஸ் நமசியா கிட்டத்தட்ட 4000 ரூபா வந்துருச்சுங்க. மட்ட வித்திர கேட்கணும். எனக்கு மட்டும் 3500 ரூபா ஸ்ரீலங்கா காசுக்கு. இந்த லோக்கலில் உள்ளவங்களுக்கு வந்து கம்மி. இது வந்து 3950 5000 ரூபா தாள் ஸ்ரீலங்கா மென் அரிபாமஸ்து. டிக்கெட் எடுத்தாச்சு. நமக்கு முன்னாடியே இந்தியாவுக்கும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. போய் பார்க்கலாம். අනිතන මේවල ලංකාවේ මේගොල්ලෝ මෙතන මාලිගාව හරි සිංහල ඉතින් කතා කරන්න පුළුවන් එක්කෙනෙක් ඉන්දියාවේ ඉඳලා හම්බෙච්ච කියන්නේ ලංකාවේ හම්බෙච්ච ගොඩක් සතුටුයි හරි සந்தோஷம் මට சந்தோஷம் හරி இது முக்கியமான விஷயம். இங்கே இருக்கக்குள்ள பழக்கப்படுத்தப்பட்ட யானைகள் கிடையாது. அதனால் போய் அதில் தொடுறது இந்த மாதிரி தேவையில்லாத சேட்டைகள்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பழக்கப்படுத்தப்பட்ட யானைகள் கிடையாது. காட்டிலேருந்து உள்ளதை வந்து இங்கே அரவணைச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எங்கேம்மா போகணும் ராஜா, நீ சொல்லு. எங்கிட்ட போகணும் மேப்பத்தனே இந்த பக்கம் போகணுமா. டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து யானைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அப்புறம் மேலேருந்து பார்த்தா கீழே காட்டில் வந்து யானை நிற்கிறது அதெல்லாம் தெரியும். அதுபோக யானை சவாரியும் போகலாம். இது வந்து தைரியமான ஆள். நானும் வர்றேன்னு தான் யானை சவாரி போகலாம். எங்கெல்லாம் யானை இருக்குது. அது போக யானை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆற்றுல போய்ட்டு தண்ணியெல்லாம் மேலே பீச்சி அடிக்கும். இந்த பக்கத்தில் யானை நிற்கிது பாருங்கள். நம்ம இங்கே தான் போய் பார்க்க போகிறோம். நிறைய யானைகள்லாம் வந்து அந்த ஃபுட் ஃபீடிங் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம போய் பார்ப்போம் வாங்க. நிறைய யானைகள் இருக்குது பாருங்கள். அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரும். கடைசியில் யானை ரைடும் போகிறோம். யானை வந்து தண்ணியை வந்து மேலே பீச்சி அடிக்கும். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை எடுத்தேன். அந்த ஃபோட்டோஸ் இருந்து தான் முடிஞ்சுன்னு சொன்னால் நான் அந்த ஃபோட்டோவுமே நான் வந்து ஆட் பண்ணுறேன் இதில். இது பாருங்கள், ஒரு மலை மாதிரி ஒரு இடம், பள்ளத்தாக்கு. இப்போ இங்கேருந்து நம்ம யானை உணவு கொடுக்குறது, ஃபீட் பண்ணுறதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது மேலே ஏறி பார்த்தீங்கன்னா கீழே யானையெல்லாம் மேயறது தெரியும். அதை பார்க்கலாம் வாங்க. யானைந்தா ஒரு யானை வருது இங்கேருந்து.
இந்த ஒரு யானை வருது பாருங்க. அது ரொம்ப பெரிய யானைங்க, ரொம்ப வயசு இருக்கும் போல இந்த யானைக்கு. இலச்சி இலச்சி நடந்து வருது, பெண் யானை. ஒரு மேடை மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுலேருந்து தான் யானைக்கு இற கொடுக்குறாங்க. எத்தனை யானை இருக்குது. என்னது பெரிய யானை? அந்த யானை கூட்டம் வருதோ? அங்கிட்டு பாருங்க, ஒரு பெரிய யானை கூட்டமாக வருது. இதில் பார்த்தா தெரியும் எத்தனை யானை வருதுன்னு பாருங்க. ஒரு குட்டி யானை ஒன்று போகுது பாருங்க. வா, மண்ணலி போடுது பாருங்க. இந்த மாதிரி மொத்தமாக இவ்வளோ யானையை வந்து நம்ம பார்க்கவே முடியாதுங்க, இந்தியாவிலலாம் வாய்ப்பே கிடையாது. இது இருக்கிறதுல ஒரு பாதி தான். இதை தாண்டி மொத்தமாக நான் கடைசியாக ஒரு சீன் ஒன்று காட்டுறேன், தான் கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருக்குது. நம்ம யானைக்கு வந்து 590 ரூபா கொடுத்து பே பண்ணிவிட்டு இந்த பாஸ்கெட் எடுத்து நம்ம ஃபீட் பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம். ஆசை இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம். இங்கேருந்து யானையெல்லாம் போயிடுச்சு, இந்த ஒரு யானை மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள். வருது பாருங்கள் யானை. அது இற தேடி தான் வருது. கொஞ்சம் பின்னாடி வந்துடு ராஜா. அது வந்து நம்ம இற கொடுக்க போகிறோம்னு நினச்சிட்டு வருது பக்கத்தில். யானைகளில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் எப்போதுமே. இவ்வளோ யானைகள் எதுவுமே பழகுன யானை இல்லை, அதனால் கவனமாகவே இருக்கணும். இந்த இடம் நான் நினைக்கிறேன் யானை ரைடு போகிற இடம்னு நினைக்கிறேன். அந்த தண்ணியெலாம் நினைஞ்சிருக்கு இங்கே தான். ஜெகத், இவரோட பேர் வந்து ஜெகத் தான். கொச்சரக்கல்மே வேடகரணும் அது மேக 12 வருஷமாக ඒක වෙනම භාෂාවක් තියෙනවද? හරිද? ඒක ඉංගන කන්ටෝන වෙනම ක්ලාස් එකකට ගිහලා ඉංගන කන්ටෝන නැත්නම් මෙතන ආවෙල? අපි ඇවිල්ලා මෙහෙන් තමයි මාසයකට ට්‍රේනින් කළා. එහෙම තමයි මේ. ඒක බලන්න තව මොනවද තියෙන්නේ? මෙහෙට පළතුරු කවන්න පුළුවන්. මෙතන මේ ෆැමිලි එක ඉස්සරහ තියෙන ඒකේ බලන්න පුළුවන්. වෙනම හරි නාවන්න පුළුවන්. එලිෆන්ට් වෝක් එකක් තියෙනවා. ඒ ටික තමයි මෙහෙ තියෙන්නේ. දැන් තියෙන මේ ටික තමයි. අර එලිෆන්ට් උඩ යන්න ඕන නම් වෙනම ප්‍රයිවට් එක. මෙහෙ මේ එලිෆන්ට් ரைடிங் නැහැ. பிரைவேட் டர்ன் ரைடிங். ஓகே. இப்போ இது உள்ளே வந்தீங்கன்னா யானை பார்க்கலாம். ஒரு 590 ரூபா கொடுத்தீங்கன்னா யானைக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கலாம். இந்த இடத்துல எல்லா யானையும் மேய்க்கிறத பார்க்கலாம். 2 மணிக்கு மொத்தமாக கீழே கூப்பிட்டு வருவாங்க, அதையும் பார்க்கலாம். அந்த இடத்துல ப்ரைவேட்டாக யானைக்கு மேலே சவாரி பண்ணுறது இருக்குது, நம்ம அதுக்கும் போகலாம். ஒரு போம் ஸ்துதிமல். இப்போ இந்த யானை விட்டையெல்லாம் கிடக்குது, இதை பார்த்தோன்னே சின்ன வயசு ஞாபகம் வருது. தெருவில் வந்து யானை கூப்பிட்டு வருவாங்க நம்ம ஊரில் எல்லோரும் வளமையாக. இந்த மாதிரி யானை வந்து சாணி போட்டுன்னு சொன்னால் அதில் ஏறி மிதிக்கிறது, காலில் உள்ள புண்ணுலாம் சரியாக போகுண்டு. அது மாதிரி யானை காலில் உள்ள மண்ணள்ளி எறும்பு போட்டோம்னா செத்து போயிருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மூடத்தனமான நிறைய பழக்க வழக்கம்லாம் இருந்துச்சு. இப்போ மாறிடுச்சு. யானை சாணம் பார்த்தோன்னா அந்த ஞாபகம் வந்துச்சு. இந்த இடம் யானை ஃபீட் பண்ணுற இடம். இப்போ உள்ளே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. அடுத்து வந்து யானைகள் வந்து குளிக்கிறத நம்ம பார்க்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இப்போ வந்து 12:30 மணி 2 மணிக்கு தான் யானை குளிக்கிறதுக்கு வருமா. நம்ம வெளியில் போயிட்டு அது குளிக்க கூட்டி வர இடத்துல நிறைய கடைகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துல வெயிட் பண்ணுவோம். ஸோ இது வந்து எக்ஸிட். நம்ம வெளியே போகிறோம், உள்ளே வந்து பார்த்தோம் யானைக்கு ஃபீட் பண்ணுறது, அதே மாதிரி யானைகள் கூட்டமாக இருக்கிறது அதை பார்க்கலாம். அது மாதிரி யானையோட வாக் பண்ணுறோன்னு சொன்னால் இங்கே பே பண்ணோம்னா யானையோட நடந்து போகிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் பண்ணலாம். அது முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து போகிறோம். ப்ரைவேட்டாக ஒரு இடம் இருக்குங்க, யானை மேலே ரைடு போகிற இடம், அதை போய் பார்க்கலாம். அசேல எலிஃபென்ட் ரைட் இங்கே தான் வந்திருக்கோம். இது பின்னாவில் போகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது. இவரோட நம்பரை வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் கொடுக்குறேன், இவர்கிட்ட பேசிட்டு வரலாம். ஒரு 4500 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போது அந்த அசேல எலிஃபென்ட் ரைடு அப்படிங்கிறதுக்கு வந்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு, ஸ்ரீலங்கா காசு. நம்ம நிறைய பேர் வந்தீங்கன்னா ஏதாச்சும் பேசி சமாளிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஆள் வந்திருக்கோம், அவனையும் கூட்டிட்டு தான் நான் போகிறேன். போனீங்கன்னா யானையில் மேலே போயிட்டு தண்ணி மேலே அடித்து அது வந்து ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். இது வந்து ஸ்ரீலங்கா மக்களுக்கு வந்து பின்னவலைக்கு போகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துடும். நீங்கள் இங்கே பார்த்துட்டு கூட நீங்கள் இங்கே போகலாம். எலிஃபென்ட் ரைடு போகிறேன்டா இந்த எலிஃபென்ட் ரைடு வந்துட்டு கூட நீங்கள் இங்கே போகலாம். யானையில் ஏற போகிறாங்க.
யானை இறங்கி வருது பாருங்கள். கீழே எல்லாம் போடணும் யானை அப்படியே ரவுண்டு போயிட்டு இங்கிட்டு கூப்பிட்டு வர்றாங்க. இது வந்து யானையில் ஏறுற இடம். இங்கேருந்து ஈஸியாக ஏறிடலாம். மேட்லேருந்து கீழே எவ்வளோ ஸ்லோவாக இறங்குது பார்த்தீங்களா? அது பயந்து இறங்குது. யானை மேலே ஏறி அந்த ஆற்றுக்குள்ளே சின்ன ரைடு ஒன்று போகிறோம். யானை பாருங்கள் எப்படி படுத்து கிடக்குதுன்னு. யானை குளிப்பாட்டி இப்போ நமக்கு வந்து கூப்பிட்டு வர போகிறாரு. இந்த கூப்பிட்றாரு பாருங்கள் யானை. எந்திரிச்சு வந்துடும் நமக்கு. லேசாக காதில் தொட்டோன்னே எந்திரிச்சிருச்சுங்க. வந்துட்டு ஸ்ப்ரே करना होता मियाँ பாருங்க இப்போ ஸ்ப்ரே பண்ண போகுது. ஸ்ப்ரே பண்ண சொல்றாரு. தண்ணியை குடிக்குது. செமையாக பண்ணி விடுது பாருங்க. தண்ணி குடிச்சிச்சு. ලස්සන මෙතනින් ඇවිල්ලා ලස්සනට நான் ස්ප්‍රේ කරනකොට මෙතනින් අර අවුව පේන විදිහට. එතකොට වීඩියෝ එක හරියට එනවා. මම සපත් දාගෙන යන්න පුළුවන් නේ. செருப்பை கழட்டிட்டு தான் மேலே ஏறணுமா? ஐயோ சும்மா ஒன்றும் செய்யாது. ஏறும்போது சொல்லிட்டோம் மாமா குத்துமா மேலே ஏதாச்சும் மாமா நகின படைக்கணும் மாமா கக்குலா சொல்லிட்டான். பேண்ட் போட்டாலே தாங்க ஒரு பெரிய பிரச்சனை. பைக்கில் உட்காரும்போது கால் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிச்சு. நல்லா கவனமாக பிடிக்கும். பிடிச்சி நல்லா பிடிச்சி வருது பாருங்க. செமையா இருக்கா? தண்ணிக்குள்ள சூப்பராக போயிட்டு இருக்காங்க. நான் பிடிச்சிக்கிறேன் மாமா பிடிச்சிக்கிறேன். அவ்வளோதான் பயப்படாத. அது பாட்டில் போட்டு தப்பு டைஸ் ஆடகான். tahu. செமையா இருக்குங்க. அத்தி காணும். இப்படி ஒரு ரைடு ஒன்று போகிறேன் இப்போ. அப்படியே ஆற்றுலாம். நான் பிடிச்சிக்கிறேன் பயப்படாது. செம்ம என்ஜாய் பண்ணலாங்க. தண்ணிக்குள்ளே நம்ம ஊர் யானை ரைடு போயிருப்போம். ஆனால் இந்த மாதிரி தண்ணியில் ரைடு போடுறது வந்து நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. சூப்பராக இருக்குங்க. நீ எதுவும் பேசக்கூடாது. இப்போ யானை மேலே தண்ணி அடித்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோஸ்
ನಮಸ್ಕಾರ ಹಾಯ್ மேக நம்ம முகாத்த மாத்தியோ மோனிகா இந்த யானை பேர் மோனிகாவா மசரக்கு ஏதே மேக்கிட்ட சாம் விசுபா 25 வருஷத்து யானையாங்க இது ஆ செம்ம என்ஜாய்ங்க தண்ணி அடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த யானை வருது திருப்பி இறங்க போகிறோம் இது வந்து நம்ம வெளியிலையுமே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு ரேட்டு சொல்லுவோம் ஆ காலை மேலே காலை மேலே மேலே இறங்க இறங்கலாமா இறங்க அப்பா கால் தான் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அம்மாடி உட்கார்றதுக்கு தேங்க்யூ ஸோ செம்மையாக ஃபன் பண்ணிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட குளிச்ச மாதிரி போயிடுச்சு இது வந்து யானை மேலே தண்ணி அடிக்கிறனால எந்த அதை ஒரு ராசி அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் நம்ம அடிக்க சொல்லலை ஒரு ஃபன் மேலே வந்து யானை தண்ணி அடிச்சுன்னு சொன்னால் சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் பின்னவலையில் எலிஃபென்ட் ரைட் வேறு லெவலில் இருக்குது ஹாரி தவேக பார் தவேக கேண்டது தவேக ஐயோ வாவ் வேற லெவலுங்க பின்னவலையில் ப்ரைவேட் எலிஃபென்ட் ரைட் ஒரு சில இது இருக்குது இந்த அசைல அப்படிங்கிறவற்றை நமக்கு வந்து விலை குறைச்சி பேசணும் ஓரளவு நம்மளுக்கு குறைச்சி தந்தார் ஸோ நீங்களும் போனீங்கன்னா விலை குறைச்சி எவ்வளோ பேசணுமோ பேசிக்கிறங்க அவருடைய கான்டாக்ட் டீட்டெயிலையும் நான் தந்திருக்கேன் இந்த வழியை தான் கீழே வந்து ஒரு 6 மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து யானையை குளிக்க கூப்பிட்டு போவாங்க இதில் நிறைய கடைகள் இருக்கும் 2 மணிக்கு கரெக்டாக பெல் அடிப்பாங்க ரோட்டு ஓரத்தில் உள்ள கடைகள்லாம் எடுத்து உள்ளே வச்சுருவாங்க அப்படி அவ்வளோ யானை இதில் நடந்து போகும் இப்போ வரையில் வந்து ஒரு போலீஸ் வந்து நிப்பாட்டினாங்க பார்த்தீங்களா அது வந்து என்ட்ரன்ஸில் நம்ம எடுத்த டிக்கெட் வந்து உங்களுக்கு காட்டணும் காட்டினா தான் அந்த யானை குளிக்கிற இடத்துக்கு உள்ளே போய் பார்க்க விடுவாங்க அதனால் நீங்கள் டிக்கெட் எடுக்க போகும்போது மறந்துடாமல் யானை ஒரே யானை மட்டும் வருது அதனால் நீங்கள் எடுத்த டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கிறீங்க அது இருந்தால் மட்டும்தான் இது உள்ளே வந்து யானை குளிக்கிறத பார்க்க முடியும் கரெக்டாக வாசல்லே நம்மளை நிப்பாட்டிடுவாங்க இப்போ 2 மணிக்கு முன்னாடியே ஒரு சில யானைகளை கொண்டு வர்றாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அந்த இதாக உள்ள யானைகளாம் கொஞ்சம் அந்த மதம் பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி உள்ள யானைகளை வந்து முன்கூட்டியே கொண்டு வந்துடுறாங்க நார்மலாக உள்ள எல்லா யானையும் மொத்தமாக கட்டி இறக்குவாங்க சரி மொத்தமாக கூப்பிட்டு வருவாங்க அப்படியே வந்து இறங்கும் அப்போது பாருங்கள் கீழே இது பள்ளத்தில் இறங்கும்போது பயந்து இறங்குற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது ஆனால் அது ஃபாஸ்ட்டாக தான் இறங்குது இப்போ யானை வந்து உள்ளேருந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க ரோடை கிராஸ் பண்ண போகுது இப்போ இங்கே உள்ள கடைகள்லாம் வந்து ஒதுக்கிட்டாங்க பாருங்கள் வரிசையாக வருது பாருங்கள் இத்தனை யானை லைஃப்பில் நீங்கள் பார்த்துருக்க முடியாது வேறு எங்கேயுமே நான் சவாலாக சொல்லுவேன் ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் ஒரே நேரத்தில் 100கணக்கான யானையை வந்து நீங்கள் பார்க்குறேன்னா ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் பார்க்கலாம் பாருங்கள் எத்தனை யானை பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் அது எனக்கு எடுத்துறது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொழும்பு யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு தங்கச்சி தான் எடுத்து வந்துட்டு இருக்காங்க அவங்களையும் காட்டுறேன் எத்தனை யானைன்னு பாருங்கப்பா இது எல்லாமே மண் மேலே அள்ளி போட்டுருக்கு பாருங்கள் இதெல்லாம் போய் இப்போ குளிச்சுட்டு செம்ம நீட்டாக வந்துடுவார் இந்த யானையெல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் பாருங்கள் மண் அள்ளி போட்டுருக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கா யானை அப்படியே போதுங்க அந்த இதுக்கு யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன் அந்த இதுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு குளிக்கிறதுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இது போக உள்ள ஏகப்பட்ட யானை உள்ளே இருக்குது தங்கச்சி தான் நம்மளை வீடியோ எடுத்து வந்தது கொழும்பு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் போல் ரோட்டு ஓரத்தில் இருந்த எல்லா கடைகள்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க பார்த்தீங்களா அந்த யானை போய்கிட்டுருக்கு இது போய் அந்த குளிக்கிற இடத்துலையுமே வந்து அது இறங்க போகுது அது வந்து நம்ம மருமகன் ஹிக்காம வந்து எடுக்க சொன்ன வீடியோ நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு அது இறங்குறாங்க ஏன்னா 2 என்ட்ரன்ஸில் 2 வியூவையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் முன்னாடி நின்ட்டேன் அவர் வந்து பின்னாடி நின்று அதை எடுக்கிறார் அந்த இறங்குற இடத்துல எடுத்துகிட்டு இருக்காரு அந்த வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா யானை சாணி போட்டிருக்கு இப்போ இதெல்லாம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்கள் ஹிகாம் எங்கே அவர் எங்கள் மருமகன் எங்கே
யானை இறங்குது, நானும் வந்துட்டேன். ஆனால் தண்ணி அடிக்கிறாங்க பாருங்கள் மோட்ரு வச்சு. சூப்பரான சீனாக இருக்குங்க. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ யானைகளை வந்து ஒரே இடத்துல நின்று பார்க்குறோம். சார் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பக்கத்துலேயும் போய் பார்ப்போம். சூப்பரான ஒரு சீனுங்க. கொடுத்த காசுக்கு ஒருத்தனே சொல்லலாம். இப்படி ஒரு சீன் பார்க்குறதுக்கு லைஃப்பில் கொடுத்து வச்சுருக்கணும். அந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது யானை குளிக்கிறத பக்கத்தில் நின்று பார்க்குறதுக்கு ஒரு பால்கனி மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயுமே வந்து ரொம்ப க்ளோஸில் நின்று பார்க்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப க்ளோஸில் நின்று பார்க்கலாம் யானையில். பால்கனியோடைய கடைசிக்கு வந்துட்டேன் பாருங்கள். எத்தனை யானை குளிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு யானை வந்து படுத்து கிடக்குது பாருங்கள். அதை ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு யானை படுக்குது, அப்படியே படுத்து கிடக்குது. இங்கே ஏன் தண்ணி அடிக்கிறாங்க? அந்த பக்கமாக யானை நிற்குது. இங்கே ஏன் தண்ணி அடிக்கிறாங்க? லைஃப்பில் வந்து பார்க்க வேண்டிய இடங்க இது. ஒரு முறையாச்சும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்கணும். ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பாருங்கள். மேலேருந்து கீழே இறங்கி வர்ற சீனு, இங்கே யானை குளிப்பாட்டுறது, அப்படியே ஆற்றுல நடந்து அது பாட்டில் போகுது. இந்த சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி வரைக்கும் யானை இந்த இடத்துல குளிக்கும். திருப்பி 5 மணிக்கு வந்து மேலே யானையை கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஒரு சூப்பரான சீன். இந்த சீன் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பின்னவலை வரணும். நீங்கள் பின்னவலை வந்தீங்கன்னா 2 மணிக்கு மேலேருந்து கீழே கூப்பிட்டு வருவாங்க. ஸோ எங்கே சுற்றினாலும் ஒரு 1:55க்கலாம் அந்த கூப்பிட்டு வர பாதையில் வந்து நின்றுக்குறங்க. ரொம்பவே ஒரு அருமையான சீனாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான, ஒரு வித்தியாசமான, ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் வந்து எனக்கு இந்த ஃபீல் கிடச்சிச்சிங்க. ஆல்ரெடி நான் அனுபவிச்சிருக்கிறேன். பார்க்கக்கூடிய உங்களுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த யானை அப்படியே குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் போய் பார்க்குறனாலும் பார்க்கலாம். இதுக்கு வந்து 885 ரூபா. ஏன்னா நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே மேலே டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே போய்ட்டு இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. யானை பக்கத்துலேயே அந்த படுத்து கிடக்கிற யானை மேலாம் பாருங்கள் ஆளுக்கு உட்காந்துருக்காங்கள. இதுக்கு வந்து 885 ரூபா இங்கே உள்ள காசு வாங்குறாங்க. நிறைய ஃபுட் கோர்ட் இருக்குது. இதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே யானை குளிக்கிறத பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம். செம ஒரு லொக்கேஷன் இது. இந்த அருவி சத்தம், யானை குளிக்கிறது ரொம்பவே அருமையாக இருக்குது. இப்போ 2 மணிக்கு யானை கீழே இறங்குனதை பார்த்தோம். அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த யானை இறங்குறத வந்து நீங்கள் பார்த்துருங்க. முடியாத பட்சத்தில் திருப்பி 4 மணிக்கு யானை வந்து மேலே கூப்பிட்டு வருவாங்களாம். இறங்கும் போது பார்க்குறத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஏற போகும்போது நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது முடிச்சாச்சு. அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் பின்னால் வந்தீங்கன்னா இந்த 2 மணி டயத்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. நண்பர்களை, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்காவில் உள்ள பின்னவலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் யானைகள் காப்பகம். இங்கே வந்து 100கணக்கான யானைகள் வந்து நம்ம பார்த்தோம். அது எப்படி குளிக்க வைக்கிறாங்க, எப்படி சாப்பிட கொடுக்குறாங்க, அப்படி பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் யானை ரைடு போய் அந்த தண்ணி அடித்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே ஒரு டூரிஸ்ட்க்கு வந்து ஒரு செம்ம ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்கே இலங்கையிலேருந்து இது வரைக்கும் இந்த பின்னவலைக்கு நீங்கள் வரலன்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். இங்கே இந்தியாவில் வந்து ஸ்ரீலங்கா டூர் வந்தீங்க அல்லது வேறு நாடுகள்லேருந்து ஸ்ரீலங்கா டூர் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் பின்னவலை எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜுக்கு வந்து ஒரு முறை வந்து பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.